சின்ன சின்ன வார்த்தைகளுடன் மலையாளம் கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க. பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும். உங்களுக்கு தமிழ் தெரியும். அதனால் கஷ்டமே இல்லை. எளிதாக மலையாளம் கற்றுக்கொள்ளலாம். இப்போது ஆல் முடிந்தது சூத்திரத்துடன் ஸ்போக்கன் மலையாளம். எந்த சூத்திரங்க? ஆல் முடிந்தது சூத்திரம். இந்த சூத்திரத்தை பத்தி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? அடுத்த பக்கத்திற்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? கடந்த காலத்தில் செய்ய முடிகின்ற வேலைகளை மலையாளத்தில் சொல்வது எப்படி? கடந்த காலத்தில் செய்ய முடிகின்ற வேலைகளை மலையாளத்தில் சொல்வது எப்படி? முன்பு நம்மால் சில வேலைகளை செய்ய முடிகிறது. ஆனால் அந்த வேலைகளை இப்போது நம்மால் செய்ய முடியாமல் போகக்கூடலாம். அதே போன்ற வேலைகளை பற்றி மலையாளத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? ஆல் முடிந்தது சூத்திரம். வாக்கியத்தில் ஆல் முடிந்தது என்று வரும்போது அதாங்க போக முடிந்தது, படிக்க முடிந்தது, கற்றுக்கொள்ள முடிந்தது, பாட முடிந்தது, பேச முடிந்தது, எழுத முடிந்தது, படிக்க முடிந்தது, நடக்க முடிந்தது, ஓட முடிந்தது. இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது கழிஞ்சு என்னும் வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? என்னால் போக முடிந்தது, என்னால் படிக்க முடிந்தது, என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது, என்னால் பாட முடிந்தது, என்னால் பேச முடிந்தது. என்னால் என்றால் എനിക്ക്, முடிந்தது என்றால் കഴിഞ്ഞു. എന്നാൽ പോക முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് പോകാൻ കഴിഞ്ഞു. എന്നാൽ പഠിക്ക முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് വായിക്കാൻ കഴിഞ്ഞു. എന്നാൽ കற்றுക്കൊള്ള முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് പഠിക്കാൻ കഴിഞ്ഞു. എന്നാൽ പാട முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് പാടാൻ കഴിഞ്ഞു. എന്നാൽ பேச முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് സംസാരിക്കാൻ കഴിഞ്ഞു. എന്നാൽ என்றால் എനിക്ക്, முடிந்தது என்றால் കഴിഞ്ഞു. ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்க மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? என்னால் சாப்பிட முடிந்தது, என்னால் பார்க்க முடிந்தது, என்னால் கட்ட முடிந்தது, என்னால் எழுத முடிந்தது, என்னால் நடக்க முடிந்தது. என்னால் என்றால் എനിക്ക്, முடிந்தது என்றால் കഴിഞ്ഞു. என்னால் சாப்பிட முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് കഴിക്കാൻ കഴിഞ്ഞു. என்னால் பார்க்க முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് കാണാൻ കഴിഞ്ഞു. என்னால் கட்ட முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് കെട്ടാൻ കഴിഞ്ഞു. എന്നാൽ എഴുത முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് എഴുതാൻ കഴിഞ്ഞു. എന്നാൽ നടക്ക முடிந்தது என்றால் മലയാളത്തിൽ എനിക്ക് നടക്കാൻ കഴിഞ്ഞു. എന്നാൽ என்றால் എനിക്ക്, முடிந்தது என்றால் കഴിഞ്ഞു. ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான், நாம், நீங்கள், அவன், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்கள் சொல்லுவோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? என்னால் போக முடிந்தது, நாங்கள் போக முடிந்தது, உங்களால் போக முடிந்தது, அவனால் போக முடிந்தது, அவளால் போக முடிந்தது, அவர்களால் போக முடிந்தது.
இங்குள்ள வாக்கியங்களை நன்றாக கவனியுங்கள். என்னால் என்றால் എനിക്ക്, போக முடிந்தது என்றால் போകാൻ കഴിഞ്ഞു. എന്നാൽ போக முடிந்தது என்றால் എനിക്ക് പോകാൻ കഴിഞ്ഞു. நாங்கள் என்றால் ഞങ്ങൾക്ക്, போக முடிந்தது என்றால் போகாൻ കഴിഞ്ഞു. நாங்கள் போக முடிந்தது என்றால் ഞങ്ങൾക്ക് പോകാൻ കഴിഞ്ഞു. உங்களால் என்றால் നിങ്ങളാൽ, போக முடிந்தது என்றால் போகான் കഴിഞ്ഞു. உங்களால் போக முடிந்தது என்றால் നിങ്ങളാൽ போகான் കഴിഞ്ഞു. அவனால் என்றால் அவனால், போக முடிந்தது என்றால் போகான் കഴിഞ്ഞു. அவனால் போக முடிந்தது என்றால் அவனால் போகான் കഴിഞ്ഞു. அவளால் என்றால் அவளால், போக முடிந்தது என்றால் போகான் കഴിഞ്ഞു. அவளால் போக முடிந்தது என்றால் அவளால் போகான் കഴിഞ്ഞു. அவர்களால் என்றால் அவரால், போக முடிந்தது என்றால் போகான் കഴിഞ്ഞു. அவர்களால் போக முடிந்தது என்றால் அவரால் போகான் കഴിഞ്ഞു. இப்போது விவரங்களை கவனமாக பாருங்கள். എന്നാൽ போக முடிந்தது என்றால் மலையாளத்தில் എനിക്ക് போகாൻ കഴിഞ്ഞു. நாங்கள் போக முடிந்தது என்றால் மலையாளத்தில் ഞങ്ങൾക്ക് போகாൻ കഴിഞ്ഞു. உங்களால் போக முடிந்தது என்றால் மலையாளத்தில் നിങ്ങളാൽ போகாൻ കഴിഞ്ഞു. அவனால் போக முடிந்தது என்றால் மலையாளத்தில் அவனால் போகாൻ കഴിഞ്ഞു. அவளால் போக முடிந்தது என்றால் மலையாளத்தில் அவளால் போகான் കഴിഞ്ഞു. அவர்களால் போக முடிந்தது என்றால் அவரால் போகான் കഴിഞ്ഞു. இவையெல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் வாக்குகள் அல்லவா? கஷ்டமொன்றுமில்லை அல்லவா? சுலபமாக தான் இருக்கின்றனதல்லவா? அந்த டெக்னிக்கு தெரிந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் കഴിഞ്ഞു சூத்திரத்துடன் அதன் உதவியால் மலையாளத்தில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். அதே போலவே കഴിഞ്ഞു சூத்திரம் வாயிலாக மலையாளத்தில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்களானாலும் பெரிய பெரிய வாக்கியங்களானாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த കഴിഞ്ഞു சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்கள் பேசுங்கள்.